பிரகாசமான வயலின் நடுவில் ரெயின்போ கார்டன் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த தோட்டத்தில் பென்னி என்ற ஒரு சிறிய புரோக்கோலி வசித்து வந்தது. பென்னிக்கு சுருள் பச்சை நிற உச்சிகளும் வலுவான தண்டு போன்ற கால்களும் நம்பிக்கை நிறைந்த இதயமும் இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் பென்னி சூரியனை நோக்கி நீட்டி கிசுகிசுத்தான். பென்னி, ஒரு நாள் நான் தோட்ட அணிவகுப்பை வழிநடத்துவேன். ஆனால் மற்ற காய்கறிகள் தயவு செய்து சிரித்தன. தக்காளி, நீ மிகவும் பச்சையாகவும் சமதளமாகவும் இருக்கிறாய். கேரட், மக்களுக்கு புரோக்கோலி கூட பிடிக்காது. பென்னி கொஞ்சம் வாடிவிட்டதாக உணர்ந்தான். ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக அவன் இன்னும் நம்பினான். அதனால் பென்னி கடினமாக உழைத்தான். தர்பூஷணியை வீட்டிற்கு உருட்ட உதவினான். லெட்யூஸுக்கு கனமான இலைகளை உயர்த்தினான். உருளைக்கிழங்கை உற்சாகப்படுத்த பாடல்களை பாடினான். ஒரு மதியம் தோட்டம் முழுவதும் ஒரு உரத்த கிராஷ் எதிரொலித்தது. பேபி கார்ன் கூச்சலிட்டது. பரேடு மிதவை உடைந்துவிட்டது. நாம் என்ன செய்வது? அனைத்து காய்கறிகளும் பீதியடைந்தன. இலைகளாலும் கொடிகளாலுமான அந்த பெரிய அழகான மிதவை உடைந்து விழுந்துவிட்டது. பென்னி முன்னேறி வந்தார். பென்னி, என்னால் அதை சரி செய்ய முடியும். ஒன்றாக வேலை செய்வோம். சூரியகாந்தி தண்டுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய சுத்தியல் மற்றும் நிறைய குழுப்பணியுடன் பென்னி அனைவருக்கும் வழிகாட்டினார். அவர்கள் கொடிகளை கட்டி கூழாங்கற்களை அடுக்கி பூக்களை நெய்தனர். விரைவில் மிதவை எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருந்தது. வண்ணமயமான, வலுவான மற்றும் வாழ்க்கை நிறைந்தது. மறுநாள் காலை கார்டன் பிரேட் இசை ஒலித்தபோது மேயர் பம்பின் சுற்றி பார்த்தார். மேயர் பம்பின் அணிவகுப்பை யார் வழிநடத்த வேண்டும்? அனைத்து காய்கறிகளும் கத்தினார்கள். காய்கறிகள். பென்னி. பென்னியின் கண்கள் விரிந்தன. பென்னி, நானா? ஆனால் நான் வெறும் புரோக்கோலி. தக்காளி, நீ அதைவிட அதிகம். நீ எங்கள் அனைவருக்கும் உதவி செய்தாய். கேரட், நீ உன்னை நம்பினாய், எங்களையும் நம்பினாய். பென்னி புன்னகைத்தார். பெருமையாகவும் உயரமாகவும் இருந்தார். தேனீக்கள் சத்தமிட்டு பட்டாம்பூச்சிகள் ஆரவாரம் செய்தபடி அவர் தோட்டப்பாதையில் அணிவகுப்பை வழிநடத்தினார். அன்று முதல் பென்னி வெறும் சமதளமான புரோக்கோலி அல்ல, அவர் தோட்டத்தின் இதயமாக இருந்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு சைவ உணவு மிகவும் சிறியதாகவோ அல்லது மிகவும் வெளிப்படையாகவோ உணரும்போது அவர்கள் பென்னியை பார்த்தார்கள். மேலும் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதில் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஒழுக்கம். உங்களை நம்புவது மற்றவர்களும் வளர உதவுகிறது.